Hello everyone, welcome to Easy Concept. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் 2024 in Electronics and Communication Engineering stream Unit 6 Electromagnetic and Theoryல கேட்ட questions with detailed discussion solution தான் வந்து நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஎன்பிசி ஏஇயோட சிலபஸ். இதுல ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த சிலபஸை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிப்போம். 8 சாப்டர்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதனோட கொஸ்டின் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா இதுல என்னென்ன கவர் ஆகும்னா இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு வெக்டார் அல்ஜிப்ரா சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். வெக்டார் அல்ஜிப்ரா அண்ட் தென் இதுல டாட் ப்ராடக்ட் அண்ட் தென் கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ்னா என்ன, டெல் ஆப்ரேட்டர்னா என்ன, அண்ட் தென் கோஆர்டினேட் சிஸ்டம்னு பார்த்தோம்னா கார்ட்டீசியன், ஸ்பியரிக்கல், சிலிண்டரிக்கல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதுல இருக்க இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி அதை ரீட் அவுட் பண்ணிட்டே இருந்தாதான் வந்து நம்மளுக்கு மெமரிஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் தென் டைவர்ஜென்ஸ் தியரம் இது எல்லாமே வந்து இதெல்லாம் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் அண்ட் டென்சிட்டி அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதனோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஃபார்முலாஸ் அது எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து சம் லாஸ்லாம் இருக்குல்ல, கூலம்ஸ் லா அண்ட் தென் காஸ் லா அதை பத்தி ஒரு ஓரல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஈக்குவேஷன்ஸ் பத்தி ஒரு ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கான்ஸ்டன்டா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அண்ட் தென் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுல வந்து இம்பார்ட்டன்ட் லாஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, பயாட்-சவர்ட்ஸ் லா அண்ட் தென் ஃபிளாமின்ஸ்கோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இதுக்கெல்லாமே இது எல்லாமே இந்த லாஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? இந்த லாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதனோட ஃபார்முலாஸ், இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்க டாபிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்லயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மள இன்ஜினியரிங்ல வந்து நம்ம வந்து செப்பரேட்டா படிச்சிருப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் தென் ஆண்டனாஸ் இந்த மாதிரி யூனிஃபார்ம் பிளேன்வேஸ் அதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டா படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா படிக்கணும்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கொடுத்திருக்க டாபிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கவர் பண்ணாலே வந்து எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளியரா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இஎம்எஃப் வேவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாயிண்டிங் வெக்டார்னா என்ன, யூனிஃபார்ம் பிளைன் வேவ்ஸ் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போலரைசேஷன்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வருது. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அதனோட டிட்டர்மினேஷன் அண்ட் தென் ஃபார்முலா ஸ்பேஸ் அண்ட் குரூப் வெலாசிட்டி ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் தென் வேவ் கேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதுல என்னென்ன வருது, வேவ் கேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல ஃபுல்லாவே வந்து இம்பிடன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கேட்கறாங்க. அதுல இருக்க பெராமீட்டர்ஸ், அதுல இருக்க லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ்னா என்ன, டிஸ்டார்ஷன் டிரான்ஸ்மிஷன் அந்த ரிலேட்டட் உண்டானது எல்லா கான்செப்ட்டுமே வந்து நம்ம கிளியரா இருக்கணும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வேவ் கேட்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெக்டாங்குலர், சர்க்குலர் வேவ் கேட்ஸ் இருக்கு. ஆண்டனாஸ்ன்னு பார்த்தோம்னா இதுல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா டைபோல் அண்ட் மோனோபோல் ஆண்டனாஸ் பத்தி கேட்கறாங்க. இத லீனியர் ஆண்டனாவோட அரேஸ் பத்தி, அதனோட ஃபங்க்ஷன்ஸ், அதனோட ஆப்ரேஷன் பத்தி எல்லாம் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் அனாலிசிஸ் பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம 8 சாப்டர்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஐ வெயிட்டேஜ்ன்னு பார்த்தோம்னா இஎம்எஃப் வேவ்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே டைப்ல தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும்ன்றது இல்ல. இந்த எவ்ரி இயர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி சாப்டர்ஸ் யூ ஹேவ் டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எல்லா சாப்டர்ஸுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் எனி வெக்டார் ஃபீல்ட் ஹெச்சோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா தானே, உங்களாலே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டோக்ஸ் தியரமோட ரிலேஷன் தெரிஞ்சாலே வந்து நம்மனால இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டோக்ஸ் தியரம் எதை ரிலேட் பண்ணி இருக்கும், லைன் இன்டெக்ரல் அண்ட் தென் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்ப்போம்.
Stokes theorem எதை relate பண்ணியிருக்கும்? Line integral and then surface integral. Okay. It will relate in line integral and surface integral. So it is denoted as, it is represented as closed integral of line h dot dl and surface integral of del cross h into ds. So which option is matching? Option B. Okay. And what is the next question? The given factor f is irrotational. Okay. Irrotational ஓட condition தெரிஞ்சாலே நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? Irrotational ஓட condition என்ன? Condition for irrotational. Del cross P vector equal to 0. Which option is the matching? Option A. Okay. Chapter 2. Electrostatics related questions பார்ப்போம். ஓகேங்களா? So question number 3ல என்ன கேட்டிருக்காங்க? The diameter of a conductor is 1 mm and conductivity 5 into 10 power of 7 has 10 power of 29 free electrons per cubic meter. When an electric field of 10 megavolt is applied, current density of conductor கேட்டிருக்காங்க. Current density என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So given data வந்து first நம்ம எழுதிக்கலாம். Conductivity கொடுத்திருக்காங்கல்ல, conductivity sigma into 5 into 10 power of 7. So formula என்ன? Current density J equal to sigma E. Sigma equal to 5 into 10 power of 7 into E ஓட value என்ன? 10. So answer is 500 kilo per meter square. Okay. So which one is the correct answer? Option B. Next, question number 4. The electric field vector in free space la electric field ஓட value கொடுத்துட்டு displacement current வந்து JD ஓட value வந்து கேக்குறாங்க. So solution என்னப்பா? Given data என்ன? Givenல என்ன கொடுத்திருக்காங்க? E vector. So formula என்ன? The displacement current of current density. Dou E by dou D ன்றது time derivative of vector E. Okay. So epsilon ஓட value என்ன? 8.854 into 10 power of minus 12. So JD equal to 8.854 into 10 power of minus 12. இதை வந்து நம்ம derivate பண்ணோம்னா with respect to T ஓட பண்ணோம்னா cos 10 power of 9 cos of 10 power of 90 plus K Z X cap. Okay. Then you will get JD equal to minus 8.854 into 10 power of minus 2 வருவோம். So இங்க வந்து 10 power of 10 இருக்கு, 10 power of minus 2, 12 இருக்கு. 12ல 10 போச்சுன்னா minus 2. ஓகேங்களா? Minus 2 cos of 10 power of 90 plus K Z X cap. So JD equal to minus 0.08854 cos 10 power of 90 plus K Z X cap. So answer is approximately 0.09 cos of 10 power of 90 plus K Z X cap ampere per meter square. So which option? Option D is the right answer. And the next question, magnetostatics ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? According to Biot-Savart law, the magnetic field H, it is inversely proportional to square distance. Okay. Option B. என்னோட statement பார்த்தோம்னா BH vector equal to KIDL sin theta divided by K square. Okay. Next question. The equation which describes Ampere's circuit law for time varying fields. இதுமே ஒரு direct formula தான். Option D. எப்படி derive பண்றாங்கன்னா Ampere's circuit law for time varying field
del into h vector equal to j plus dou d by dou t. We will get Ampere circuit law for time varying fields this equation. Okay. Question number 7. The magnetic field of a uniform plane wave traveling in free space is given as h of z comma t equal to ay 2.5 cos 6 into 10 power of 90 minus k naught z. Okay. So என்ன கேட்டிருக்காங்க ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் k நாட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் plane wave in free space, the space constant related to the angular frequency. So k naught equal to omega divided by c. Okay. K naught equal to omega divided by c. So omega is the angular frequency. Compared to the given data, this is the omega value. Okay. From given data, omega equal to 6 into 10 power of 9. Okay. Substitute in the value k naught equal to 6 into 10 power of 9, c equal to 3 into 10 power of 8. You will get approximately 20 radian per meter. So answer B. Unit 4. Maxwell equations. Related questions and discussions. Okay. So question என்ன கொடுத்திருக்காங்க? Faraday's law of electromagnetic induction is mathematically described which one of the following equation? So இதுவுமே ஒரு direct formula question தானே. என்ன ஆன்சர் வரும்? Definitely C. Okay. இன்னும் ஒரு direct question தான். Next question. If gamma is the reflection coefficient of a plane wave, then the transmission coefficient is. If gamma is the reflection coefficient of a plane wave, transmitting coefficient வந்து எதை ரிலேட் பண்ணி இருக்கோம்னா t equal to 1 plus gamma. இந்த ரிலேஷன் இந்த ரிலேஷன் வந்து எதில் இருந்து வருதுன்னா இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்மிட்டட் வேவ் மூலமா தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. So incident and reflected waves combine to form the transmitted wave. If gamma is the reflection coefficient of a plane wave, then the transmission coefficient க்கு எப்படி ரிலேட்டடா இருக்கும்? ஒரு டிரான்ஸ்மிஷன் வேவ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா it comes from combination of incident and reflected waves. Okay. இது வந்து ஒரு characteristics ஒரு property தான். T equal to 1 plus gamma. So option, which one is the right? D. Next question. Identify the polarization of the wave T equal to 2 cos omega of t ay and sin omega of t az. Omega ன்றது angular frequency. So இது polarization ரொம்ப important. Every year இதுல இருந்து ஒரு questions வந்து நமக்கு வருது. ஓகேங்களா. So இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா it indicates that electric field vector வந்து இப்போ வந்து t வந்து வேரி ஆகும்போது இந்த ஈக்குவேஷன்ல t இருக்குங்கல்ல இந்த t வந்து வேரி ஆகும்போது y z பிளேன்ல வெக்டார் ஃபீல்டு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலாம் இன் சர்க்கிள். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம டினோட் பண்றோம். So answer is the circle. Answer is the circular. Okay. Next question. Find the group velocity of a wave and space velocity கேட்டிருக்காங்க. Group velocity னா space velocity னா என்ன? Group velocity is the velocity. இது வந்து ஒரு வேவ் ப்ரொபகேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா. Group velocityன்றது ஒரு ப்ரொபகேஷன் வேவோட எனர்ஜி தான் வந்து நம்ம குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். ஸ்பேஸ் வெலாசிட்டினா ஒரு வேவ் ப்ரொபகேஷனோட ஸ்பேஸ் தான் வந்து ஸ்பேஸ் வெலாசிட்டின்னு சொல்றோம். என்னோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம எப்படி டிட்டர்மின் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதுவோம். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பேஸ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 60 into 10 power of 9. ஸோ ஃபார்முலா என்ன?
Vg equal to space velocity divided by n. என்னன்றது refractive index of the medium. ஒரு medium ஓட refractive index தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம். ஓகேங்களா? என்னன்றது என்ன? It is the ratio of speed of the light in a vacuum divided by speed of the light in the medium. Okay. So V is we considered as space voltage value. So n equal to 3 into 10 power of 8 divided by 60 into 10 power of 9. So we will get n equal to 0.005. Okay. This is the n value. And then group velocity Vg equal to space velocity or value na 60 into 10 power of 9 divided by 0.05. Okay. So this 60 into 10 power of 9 into 10 power of 3 எழுதிக்கலாமா 1 by so divided by 5 equal to 12 into 10 power of வருமா next equal to 1.2 into so answer is approximately Vg equal to 0.05. So it is the approximately given the answer. So option A is the correct answer. Next question. A uniform wave of 250 megahertz and propagating through a free space medium with the maximum electric field magnitude. If the wave is propagating along a negative z direction, the magnitude of magnetic field என்னன்னு கேட்டிருக்காங்க. So solution given function என்ன? Givenல என்ன கொடுத்திருக்காங்க? E equal to 0.5 volt. Okay. So the magnitude of electric field and magnetic field வந்து எப்படி நம்ம represent பண்ணலாம்னா E equal to Z naught H. ஓகேங்களா? Z naught வந்து ஒரு constant value தான். In plane wave free space for a plane wave in free phase Z naught equal to 377 ohm. Okay. H equal to E by Z naught. E என்ன 0.5 divided by 377. Okay. So H equal to 1.327 வரும் approximate into 10 power of minus 3. So approximately H oda value 1.3 milliampere per meter. So option A is the correct one. Next question. The medium in which both Poisson equation and Laplace equation வந்து சேமா இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. So free space தானே. In free space both Poisson's and Laplace equation reduce to same form. இது வந்து it is indicating in the medium where there is no charges free spaceல வந்து Poisson equationும் Laplace equationும் சேம் ஃபார்ம்ல தான் வந்து ரெடியூஸ் ஆகும். சரி ஓகேங்களா? So in which medium is both are same free space only. ஓகேங்களா? Next transmission lines related questions பார்ப்போம். If a transmission line of Z not equal to 100 ohm is terminated with ZL ஓட வேல்யூ கொடுத்துட்டு normalized load impedance ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. So given dataல என்ன கொடுத்திருக்காங்க? Givenல என்ன கொடுத்திருக்காங்க? Z not characteristics impedance ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? impedance ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு Z not ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 100 ohm ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து load impedance ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? load impedance ZL equal to 300 plus J of 100 ohm ன்னு கொடுத்துட்டாங்க. So what is the normalized load impedance ஓட formula என்ன? Normalized load impedance formula என்ன நம்மளுக்கு தெரியும்ல. So we can be easily determine normalized load impedance ஓட value ZLN equal to ZL by Z naught. Okay. Then substitute the values 300 plus J100 divided by Z naught ஓட value 100. So common 100 வெளியில எடுத்தா 3 plus J வருமா divided by 100. Cancel it.
and you will get the answer what? 3 plus j omega. Okay. So option A is the right answer. Option 3 plus j C. Okay, wow. C is the right one. Next question. என்ன கொடுத்திருக்காங்க? The reactants looking towards the shorted end on transmission line. லைன் வந்து எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு ஷார்டட் எண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து ரியாக்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இண்டக்டிவா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ஷார்டட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒரு இண்டக்டரா ஒர்க் பண்றதுனாலதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The wave velocity of lossless propagation in a transmission line. இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகேங்களா? என்ன வரும்? ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாமா? வேவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன லாஸ்லெஸ் லைன்ல? v equal to root of LC. ஆப்ஷன் B. lossless transmission on line propagation velocity. எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம்னா v equal to omega by beta. பீட்டாவோட வேல்யூ என்ன? omega divided by root of LC. So you will get root of VLC. இதே டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து வேவ் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இது வந்து லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ப்ரொபகேஷன் வெலாசிட்டி இதனோட வேல்யூ. இதே டிஸ்ட்ராக்ஷன்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ப்ரொபகேஷன் வேவ் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அது பார்த்துக்கோங்க. சாப்டர் 8ல வந்து வேவ் கேஜ் அண்ட் ஏர் ஃபில்டு ரெக்டாங்குலர் வேவ் கைட் as dimensions a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கேட்டிருக்காங்க. கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? a equal to 2 centimeter, b equal to 1 centimeter. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க ரெக்டாங்குலர் வேவ் கைட்ல. ஃப்ரீக்வன்சி ஃபார் TE-MN மோடு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? TE10 மோடு கேட்டிருக்காங்கல்ல. காமனா TE-MN மோடோட ஃபார்முலா வந்து நம்ம அதுல டெரைவ் பண்ணாலே we will get answer in a rectangular waveguide. என்ன ரிலேஷன்ஷிப்பா? நீங்களும் சால்வ் பண்ணுங்க சைட் பை சைட். FCMN கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட MN மோடு 1/2 pi root of இத்தனை ஃபார்முலா M pi by A whole square plus n pi by b whole square. For TE10 mode, we will get FC10 equal to c by 2 pi. Sorry, C. So, okay. Then we will substitute the answers. M in இடத்துல 1 போட்டோம்னா pi by a square வரும். இந்த term ஃபுல்லா 0 ஆயிடும். ஓகேங்களா? So you will get C ஓட வேல்யூ என்ன? C by 2 pi. A ஓட வேல்யூ என்ன? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா pi by a வருமா? So FC10 equal to C ஓட வேல்யூ என்ன? 3 into 10 power of 8. pi cancel ஆயிடும். 2 into A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 2 centimeter. 0.02 meter convert பண்ணணும். So you will get 7.5 gigahertz. So range of frequency எப்படி இருக்கும்? Single mode operation 7.5 gigahertz தான் நம்மளுக்கு கிடைச்சது. 7.5 gigahertz frequency of 15 gigahertz. Okay, so FC10 equal to 7.5 gigahertz. Option in 7.5 gigahertz to 15 gigahertz. Option B. Next வந்து antennas related questions பார்க்கலாம். ஓகேங்களா? antennas என்ன, wave gatesலாம் என்ன, அதனோட ஆப்ரேஷன் இல்லைன்னா நீங்க கிளியரா இருங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டே இருங்க. Next 18th question. A vertical lambda by 4 monopole antenna is used at a mobile terminal with a gain of 3 on linear cycle. ஓகேவா? நெக்ஸ்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? 800 மெகாஹெட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் அப்பேச்சர் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டனாவோட எஃபெக்டிவ் அப்பேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ
given dataல என்ன கொடுத்திருக்காங்க? frequency 800 megahertz. gain ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? அஃபெக்டிவ் அபெர்ச்சரோட ஃபார்முலா A equal to lambda square G divided by 4 pi. ஓகேங்களா? லாம்டான்றது வேவ் லென்த், ஜின்றது கெயின். ஓகேவா? ஸோ வேவ் லென்த் ஃபார்முலா என்ன? வேவ் லென்த் lambda equal to C by F. So lambda equal to 3 into 10 power of 8. F என்ன? 8 into 10 power of megahertz என்ன? 10 power of 6 plus 2, 10 power of 8. So you will get 0.375 meters. Okay. Next, substitute all the values in affected aperture. AE equal to lambda oda value என்ன? 0.375 whole square. Gain oda value 3 divided by 4 pi. So இதை solve பண்ணா என்ன வரும்? 0.14062 வருமா? into 3. 4 pi ஓட வேல்யூ என்ன? 3.14. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டண்டா வந்து பையோ 1 by pi ஓட வேல்யூ என்ன? 1/2 pi ஓட வேல்யூ என்ன? 1/4 pi ஓட வேல்யூ என்னன்றதெல்லாம் நீங்க கிளியரா இருங்க. ஏன்னா வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டர் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களாப்பா? அந்த வேல்யூ எல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கிடைக்குமா? So approximately you will get 0.036. Okay. So option, which one is the correct? 0.0333. Okay. So approximately AE equal to approximately 0.033 square meters. Next question. Calculate the radiation resistance of a dipole antenna lambda by 8. Lambda by 8 radiation resistance of a dipole antenna formula என்ன? givenல என்ன கொடுத்திருக்காங்க? antenna dipole antenna ஓட length கொடுத்திருக்காங்க. dipole antenna length lambda by 8. ஓகேவா? so radiation resistance தானே கேட்டிருக்காங்க. radiation resistance of a dipole of a short dipole antenna formula என்ன? RR equal to 80 pi square L by lambda whole square. Length ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல. RR equal to 80 pi square lambda by 8 divided by lambda whole square. Okay. So lambda term cancel ஆயிடுச்சுன்னா RR equal to 80 pi square 1/64 கிடைக்குமா? So இந்த term cancel ஆச்சுன்னா என்ன வரும்? 10, 8, 4, 4, 5. Okay. So next என்ன வரும்? RR equal to 5 pi by 4. 5 pi by square. Pi square ஓட வேல்யூ என்ன? 9.87. Pi square equal to 9.87. So RR equal to 49.35 divided by 4. So approximately you will get RR equal to 12.34 ohm. Okay. So answer is 12 ohm. Option B is the right one. Next question. Radiation efficiency radiation efficiency of a off-wave dipole antenna having loss resistance 24 ohm கொடுத்துட்டாங்க. So radiation efficiency என்னன்னு கேக்குறாங்க. 27 ohm கொடுத்துட்டாங்க. So answer solution பார்ப்போமா? So இதனோட formula என்னன்னா the radiation efficiency of a off-wave dipole antenna. Efficiency ஓட formula என்ன? efficiency equal to RR divided by RR plus R loss. ஓகேங்களா? Off-wave dipole antennaல loss resistance ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க givenல. Off-wave dipole antennaல RR equal to 73 ohm. ஓகேங்களா? So 73 divided by
27 plus 73. N equal to 73 divided by 100. 73. So efficiency calculate பண்ணோம்னா 73%. Okay. So option is C. So next question. In an end-fire array with antennas spacing of lambda by 2, the elements are fed into 180 degree of space shift. So option is B. A broadside array la வந்து no space shifting. So இங்க வந்து 180 degree space shifting. Okay. Thank you. We will see you on next section.